அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து ஆர்பிஜே சேனல், ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்பிஜே சேனலில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் என்னன்னா முழுக்க ஷார்ட்கட் மெத்தடில் தான் இருக்கும், சரிங்களா? இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் 10th முடிச்சுட்டு போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, ப்ளஸ் டிகிரி படித்தவங்க இருக்கீங்க. நிறைய டெட் 2 இருக்கட்டும், ப்ளஸ் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்குறோம். ஸோ ரொம்ப லென்த், ஒரு சில வீடியோக்கள் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஆனால் என்கிட்ட கேட்டது அப்படின்னு கேட்டேன், என்னுடைய கமெண்ட்ஸ்லாம் கேட்டது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லி கொடுங்க. இப்போ நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற ஸ்டாஃபும் சரி, அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நிறைய ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லி தரீங்க, எங்களுக்கு நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லி தருவீங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ பார்க்குறோம், ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் பெண்கள் படிச்சிருக்கீங்களோ, 10th முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி குரூப் 4 எழுதலாம். உங்களால் படிக்க முடியும். இந்த வீடியோவை பாருங்கள், கேட்டால் மட்டுமே போதும், நீங்கள் ஹின்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. ஆனால் ஹின்ஸ் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சமாக லிட்டில் பிட் நம்ம போயிட்டோன்னா அப்படியே ஒரு புக்கு கவர் பண்ணலாம். உங்களுக்கு தமிழும் சரி, இங்கிலீஷும் சரி, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், சைக்காலஜி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே டெய்லி வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் புக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்பத்தமிழ் யார் எழுதுங்க அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். ஓகே, ஸோ பாரதிதாசன்ன்றவர் யாரு? பாரதியார் நிறைய நூல்கள் எழுதிருக்காரு, ஓகேங்களா? இப்போ நாம் எடுத்துக்கோங்க, இப்போ யாரையாவது பார்த்தா இவங்க நல்லா இருக்காங்க, நல்ல நூல்கள் எழுதுறாங்க அப்படின்னும் போது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி வரும்? இப்பெல்லாம் நம்மளும் கொச்சிருக்கு போராமப்படுவோம் இல்லையா? ஆனால் பாரதிதாசன் அப்படி கிடையாது. ஸோ பாரதியார் எழுதின நூல்கள்லாம் பார்த்து வியந்து அவர் மேல ரொம்ப பற்றா, ஒரு அடிமையா, ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்காரு, சரிங்களா? அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா கனக சுப்புரத்தினம். ஓகே, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா கனக சுப்புரத்தினம். சரி, இப்போ இயற்பெயர்னு கேட்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு, ஓகேவா? அது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்டூடெண்ட் பாரதிதாசன் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், ஓகேவா? பாரதியார் கிடையாது, பாரதியாருடைய கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. ஆனா பாரதியார் மேல பற்று உள்ள காரணமாக இவர் என்ன பண்றாரு? கனக சுப்புரத்தினம்ன்றவர் வராரு. ஓகே, இப்போ அவன் என்னன்னா பாரதிதாசன் வேஷம் போட்டு வந்திருக்கான். பாரதிதாசன் வேஷம் போட்டு நம்ம என்ன கொடுப்போம்? காசு கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் வேஷம் போட்டு நம்ம என்ன கொடுப்போம்? காசு கொடுப்போம். அப்ப பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகே, சரி, இப்போ இந்த கனக சுப்புரத்தினம் என்ன பண்றாருன்னா பாரதியார் மேல ரொம்ப பாசம், ரொம்ப பற்றா இருக்கிறார். அதனால அவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டார். ஓகே, தாசன்ன்றது அடிமை பற்று. ஓகே, தாசன்ன்றது அடிமை பற்று, லவன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பாரதிதாசன் அப்படின்னு அவர் பேரை மாத்திட்டார். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல கிடையாது. ஸோ இதுதான் சொல்லுங்க, ஏன்னா பாரதியார் மேல பற்று வச்சு பாரதிதாசன். அதே பாரதிதாசன் மேல யார் ரொம்ப பற்றா இருக்காரு அப்படின்னு கேட்டா ராஜகோபாலன் ஒருத்தர் இருக்காரு. அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க. அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்காங்க, இன்னொருத்தர் மேல பாசமா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. நம்ம அப்படி இருக்குமா? தெரியும். அப்ப பாரதிதாசன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது யாருன்னு கேட்டா ராஜகோபாலன். அப்ப இவர் ராஜகோபாலன் என்ன பண்றாருன்னா ரெண்டு பேர், பாரதிதாசன் என்ற பெயரையும் கனக சுப்புரத்தினம், இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாருன்னா இதுல இருக்கக்கூடிய சுப்புரத்தினையும் இதுல இருக்கக்கூடிய தாசனை ரெண்டுத்தையும் சேர்த்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு. அவர் ஒரு பேரை மட்டும் விடலங்க, ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிடுறாங்க. இதுல இருந்து கொஞ்சத்தையும் எடுத்து சுப்புரத்தின தாசன் அவருடைய பெயர் வச்சிருக்காரு. ஸோ அதனுடைய ஷார்ட்கட் தான் சுரதா அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், ஓகேவா? சுரதா யார் மேல கற்றுக்கொண்டாரு? பாரதிதாசன் மேல. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல கேட்பாங்க பாரதிதாசனா கனக சுப்புரத்தினம்னா அப்படின்னு. ஆப்ஷன் ஏல பாரதியார் இருக்கு, ஆப்ஷன் பில கனக சுப்புரத்தினம் இருக்கு, ஆப்ஷன் டில ஏ அண்ட் பி போத் ஆஃப் கொடுக்குறோம். அப்ப நீங்க எல்லாம் அடிப்பீங்க, ரெண்டுத்துமே தான் நம்ம அடிக்கணும், போத் ஏ அண்ட் பி தான் நம்ம அடிக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நமக்கு கான்ட்ரோவர்சி வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, அடுத்து இது வந்து ஜஸ்ட் சொல்லு பொருளும், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நிரூபித்த உருவாக்கியனா நீ என்ன உருவாக்கினா அதை நிரூபிச்சு காட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது விளைவு வளர்ச்சி. நமக்கு தெரியும், நல்லா வளர்ந்தாதான் விளைச்சல் அதிகமா இருக்கும். அப்ப விளைவு வளர்ச்சி. ஒரு சமூகம்னால யார் இருப்பாங்க? மக்கள் இருப்பாங்க, மக்கள் குழு. அடுத்தது அசதினா சோர்வு. இது நமக்கு எந்த ஒரு டிஃபரன்சியேஷன் வராது, நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ பாரதிதாசன் தான் நம்ம கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? இது விடுங்க, அவர் மேல பட்டுனாலும் இதை நான் சொல்லலாம், ஓகேவா? பாரதிதாசன் நம்ம என்ன சொன்னா பெருசா புரட்சி பண்றவங்க எல்லாருமே பாவம். இதான் ஷார்ட். புரட்சி பண்றவங்க பாவம். என்ன புரட்சி பண்றாங்க? புரட்சி பாவம், பாவேந்தர். ஓகே, அப்ப புரட்சி பாவம் பாவேந்தர் ஞாபகம் வச்சுக்கணும். பாவேந்தர் புரட்சி கவி. பாவேந்தர் சிறப்பிக்கப்படுகிறார்
புரட்சி கவின்னு போற்றப்படுகிறார். அப்ப புரட்சி பண்றவங்க பாவம் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். அப்ப நீங்க அடிக்கணும் புரட்சி கவி யாருன்னு கேட்டா பாரதிதாசன், பாவேந்தர் கேட்டா பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன். இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாரதிதாசன் வேஷம் பண்றவர் அவர் ரொம்ப புரட்சி பண்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு நீங்க ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்காக தான் அதிகமா எழுதுவார். ஏன்னா ஒரு சிலர் இப்ப விதவை ஆயிட்டம் வச்சுக்கோங்க, மீண்டும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப பகுத்தறிவோட பொதுவா யோசிப்பாரு. பாரதிதாசன் எப்படி யோசிப்பாரு? பகுத்தறிவோட பொதுவா யோசிப்பார். அப்ப அது யாருக்கு யோசிச்சா பெண்களுக்காக தான் யோசிக்கிறாரு. அப்ப அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைமேல் மறுமணம், இதுலயும் பெண் வந்து வரணும். பெண் கல்வி கைமேல் மறுமணம், பொதுவா யோசிக்கிறார், பொதுவுமை பகுத்தறிவோட யோசிக்கிறார். இதுதான் அவருடைய நூல்கள். ஓகேங்களா? அடுத்தது இந்த டாபிக்ல இவ்வளவுதான் இருக்கும். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா தமிழே உயிரை வணக்கம் தாய் பிள்ளை ஒரு அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா காசிக்கு நம்ம போனோம்னா நம்ம தாய் பிள்ளையோட தான் நம்ம போவோம். காசிக்கு போகணும்னாலே தாய் பிள்ளைகளோட தான் நம்ம போவோம். அதுல தாய் பிள்ளை வந்தாலே நீங்க காசி ஆனந்தன் அப்படி ஈஸியா அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பொறுத்துரை கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர் ஒண்ணு விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீர் தேவை. அது உங்களுக்கு ஈஸியா விளைவுக்கு நீர். அடுத்தது அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் போது ரொம்ப அறிவாக தான் உங்களுக்கு தோல் கொடுப்பாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப அறிவுக்கு தோல். இளமைக்கு பால், இளமையா இருக்கணுமா பால் சாப்பிடும். அடுத்து புலவருக்கு வேல், புலவர்னாலே வேல் வச்சுட்டு இருப்பார். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனா. நெக்ஸ்ட் வந்து என்னது? தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனா. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். நான் எப்படின்னு கேட்டா சித்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க? சித்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி யார் எழுதுன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார். இது வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஒரு சொல்ற ஒரு சூப்பர் ஷார்ட்கட் சொல்றேன். சித்தினாலே ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எப்பவுமே குத்திட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த இருக்கிற சித்தி எப்படி ரொம்ப நல்லவங்க. எப்படி நல்லவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதிகமா மாணிக்கம் தான் அவங்க போட்டுட்டு இருப்பாங்களே. நார்மலான கோல்டு செயின் போடுறாங்க, அந்த முத்து போன மாணிக்கம் சொல்றாங்க, அந்த மாதிரி மாணிக்கத்தை தான் இவங்க அணிஞ்சிருப்பாங்க. அப்ப இவங்களுடைய பெருஞ்சித்திரனார் இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா துரை மாணிக்கம். உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அப்ப தமிழ் கும்மி நல்லா கும்மி அடிக்கிறாங்க யாருன்னு கேட்டா சித்தி. அவங்க எதை அதிகமா அணிவாங்கன்னா மாணிக்கம் தான் அறிவாங்க. அப்ப பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா துரை மாணிக்கம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க. நீங்க புக் வைஸ் அப்படி லைன் பை லைன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஆழிப்பெருக்குனாலே சுனாமி, அதுதான் அவங்க சொல்றாங்க கடல் போல் அப்படின்னு சொல்றாங்க. ஆழிப்பெருக்குன்னா கடல் போல், அதாவது சுனாமி தான் குறிக்கும். அடுத்து மேதினா எல்லாருக்குமே தெரியும் உலகம். மேதினா என்னது? உலகம். அதுக்கப்புறம் ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ரொம்ப நாள் காலப்பகுதி தான் நம்ம ஊழின்னு சொல்லுவோம். உள்ளப்புட்டு, உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்புட்டு உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளப்புட்டு உள்ளத்தின் அறியாமை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். இந்த துரை மாணிக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரன் சித்தி என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு ஆசிரியர் வராங்க. வீட்டுக்கு ஆசிரியர் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கொய்யாக்கனி கொத்தா இருக்கு, அதை பிரிச்சு அவங்க என்ன பண்றாங்க, நல்லா ஜூஸ் போட்டு டீச்சர்ஸ்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப நமக்கு ஈஸியா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, 100 ஆசிரியம். ஓகேவா? 100 ஆசிரியம் 100 ஆசிரியர் வராங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கொய்யாச்செடியினுடைய காய கொத்தா இருக்கு, அதை அவங்க சாறு போட்டு கொடுக்குறாங்க, ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, 100 ஆசிரியம். யாரு? சித்தினா யாரு? பெருஞ்சித்திரனார். அவங்க என்ன அணிஞ்சிட்டு இருப்பாங்க? மாணிக்கம். சரி, இது இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அவங்க வந்து கழனிக்கு போவாங்க, நிலத்தை போயிட்டு டெய்லி விசிட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க நிலத்தை பார்க்க போகும்போது மாணிக்கத்தை தான் அணிஞ்சிட்டு போறாங்களே, ஏன்னா அப்பதான் அவங்க ஞாபகத்துக்கு ஒரு அதாவது சொல்றாங்க. அப்ப அவங்க அங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா தென்மொழி தமிழ் தமிழ்நிலம். அப்ப அங்க நிலத்தை போய் பார்க்கும்போது சிட்டுக்குருவிகளும் அதனுடைய மொழியில அங்க பேசுது. சிட்டுக்குருவில என்ன பண்ணுது? அதனுடைய மொழியில அங்க பேசிட்டு இருக்கு. அதுதான் தென்மொழி தமிழ்நிலம். சரி, ஓகே. யாரு நிலத்துக்கு பார்க்க போனாங்க? யார் பார்க்க போனாங்க? பெருஞ்சித்திரனார். அப்ப சித்தி என்ன போனாங்க? அவங்களுடைய பேருனா துரை மாணிக்கம். ஓகே, அப்ப அங்க போகும்போது அந்த சிட்டுக்குருவில பேசுற மொழி அவங்க என்ன பண்றாங்க, அப்படி எழுதுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம ஒரு கவிதையா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இதழா அவங்க வந்து நூல் மேல எழுதுறாங்க. ஸோ அதுதான் அதை எழுதி அவங்க ஒரு இதழா வெளியிட்டு இருக்காங்க. தென்மொழி தமிழ்நிலம். இது என்னன்னு கேட்டா இதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மொழி தமிழ்நிலம் போது இதழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவர் தான். ஏன்னா அவர் வந்து அந்த சிட்டுக்குருவி பாடுறது இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாரு. ஒன்னொன்னு வர்ணிச்சு அவர் தமிழ் உணர்வோட அதை சொல்றாரு. ஓகேவா? பெருஞ்சித்திரனார். அதனால தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னு கேட்டா இந்த பெருஞ்சித்திரனார் தான். இது இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா தனிச்சாறுன்ற தொகுதியில் வந்திருக்கு. எட்டாவது தொகுதின்னு கேட்டா 8வது தொகுதி அப்படின்னு சொல்லலாம். சரி, துரை மாணிக்கத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டா பாவலரேறு. பாவலரேறு அப்படின்னா கேளுங்க,
ஏறுனி அப்படின்னா கவிஞர் ஏறு வாணிதாசன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொழி ஞாயிறு நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து பார்த்தா மொழி ஞாயிறு கவி ஞாயிறுன்னு இருக்கு. ஸோ இது எப்படி பண்ணா தேவனையே பாவனர்னா நான் எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கிறேன்னா தேவன் அப்படின்னு நான் வச்சுக்கோம். தேவன் சர்ச்சுக்கு போறோம். அப்போ அவங்கவுங்க மொழியில தான் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்கவுங்க மொழியில தான் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அது முக்கியம் எப்போ போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது அவங்க மொழியில தான் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. யார் பார்க்க போறாங்க, தேவனை பார்க்க போறாங்க. ஓகே, அப்போ மொழி ஞாயிறு வரும்போது தேவனையே பாவனர். கவி ஞாயிறு யாருன்னு கேட்டா தாரா பாரதி. இப்போ எப்படின்னு கேட்டா கவின் நான் வச்சுக்குவேன். கவின் அப்ப கவின் என்ன பண்றான்னா ஞாயிற்றுக்கிழமை தான் தார் மரம் சுத்துறான் விளையாடும். அந்த கவின் ஸ்கூலுக்கு வந்தான்னா சண்டே ஆனா என்ன பண்றான், தார் மரம் சுத்துறான். அப்ப கவி ஞாயிறு தாரா பாரதி. கலை ஞாயிறு நெடுஞ்செழியன். கலை ஞாயிறு நெடுஞ்செழியன். பட் இது கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியல. சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கா, கவிஞர் ஏறு அப்படின்னா வாணி ஏறுனி. மொழி ஞாயிறு மொழியில சர்ச்சில் பாடுவாங்க. யாருக்காக ப்ரே பண்ணுவாங்க, தேவனை போய் ப்ரே பண்றோம். அப்போ மொழி ஞாயிறு தேவனையே பாவனர். கவி ஞாயிறு தாராபதி. கலை ஞாயிறு தான் கன்ஃபியூஸா இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். நெடுஞ்செழியன் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இது ஏதாவது ரொம்ப டவுட்டா இருக்கா, இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கா? சோ இந்த வீடியோல பார்த்தா ரொம்ப ஷார்ட்கட்டா தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்லலாம் பாரதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஈஸியா நீங்க அடிக்கலாம். கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு. கனக சுப்புரத்தினம் ரொம்ப பாசமா இருந்தவர் யாரு, ரொம்ப பற்றாதவர் என்ன, ராஜகோபாலன். ஓகேங்களா? அதனால அவர் சுப்புரத்தின தாசன் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப புரட்சி பண்றவங்க பாவம் யாரு, நம்ம பாரதி தாசன். ஏன்னா ஒரு வேஷம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காசு கொடுப்போம். அதுதான் கனக சுப்புரத்தினம். சோ அவர் நம்ம என்ன சொல்றோம், எப்படி சிறப்பிக்கப்படுகிறோம், பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கப்புறம் புரட்சி கவி பாரதிதாசன் அப்படின்னு நம்ம அவங்க சொல்றோம். ஓகேவா? அவர் வந்து பெண்களுக்காக பாடுபட்டவர். அதனால பெண் கல்வி கைப்பெண் வரணும் பொதுக்கல்வி. ஓகேங்களா? சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க 2 முறை பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்செட் வச்சுனா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ஈஸியா, இன்னும் ஷார்ட்கட்ல இன்னும் ஈஸியாவும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்லயோ இல்ல உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் ஓகேங்களா, அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.